பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? போயும் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லா தானே இருக்கான் பையன், நல்ல பொண்ணா பார்க்கலாம்ல. அவன் கேக்குற மாதிரி பொண்ணை நான் பார்க்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமன்னா வீட்டுக்கும் நடையாதான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே. இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு? எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவன் முந்தல முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அப்புறம் அப்பாவெல்லாம் மறந்துட்டு அவ பேச்ச கேட்டு அவ பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்ப தான் ஈஸிமா. உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு போனா? இதே தானே பண்ணிட்டு போனா. எதுக்கு ஏன் பொண்ணை எடுக்கிற? அது அவ சாமர்த்தியம். உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் இதே சாமர்த்தியத்துல தான் இருக்காங்க. வந்துட்டா பேசுறதுக்கு. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே ஒருத்தி. மா ஆ புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்னால, அதெல்லாம் முடியாதுடா. எங்க வாங்க. ஏங்க அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்செவேல்னு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காளாங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான்னு வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டேய், உன்னால நாங்க அசிங்கப்படுத்தலாம் போதாதாடா? ஜீப்ல ஏத்தி ரோடா அப்பா நினைச்சாலே ஐயோ. இத பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பாப்போம், அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிம்மா. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லம்மா. அவள்கிட்ட பேசியிருக்க, என்கிட்ட பேசுற முதல்ல. டோ, நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை செழிச்ச மாதிரி என்னால முடியாது. போயா. ஏண்டா பெத்த தாய மொக்கன்னு சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்னை இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்றான், நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாலதான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது? இல்ல அவனை என்னால எதுவும் சொல்ல முடியே. டேய், உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஓஹோ, அம்மா போய் மொக்கன்னு சொல்லிட்டல, இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்ப எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்பு? நான் பொண்ணு பார்க்க போறேன். சரி. தனியா போறேன். ஏன்? இங்கெல்லாம் என் கூட வர முடியுமா? தாராளமாக வரலாம். 4 தமிழ் பட டைட்டில் சொல்லணும். நல்லவனுக்கு நல்லவன், சரி, ஊருக்கு உழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையா பேசணும். பெருமையாக தானே பேசிட்டா போச்சு. ஆளுக்கு 100 ரூபா தரேன். பரவாயில்லையே. ஓகேவா? ஓகேப்பா. வாங்க. வாங்கப்பா. ఇంట్లో నాకు తప్ప యారుకు పొరుపే ఇల్ల. అల్లుడు నేనే ఇక్కడే ఉన్నాను. ஐயோ என்னடி பண்றீங்க? டைம் ஆகுது, வெளியே வாங்கடி. மணி 9 ஆக போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு. இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டும். మంచిగా ఉన్నదా? సూపర్ బావా. నేను ఓకేవా బావా? ஐயோ பொண்ணுதான் உண்ட. ஏண்டி உன்ன பாக்க வர்றாங்களா பொண்ணு பாக்க வர்றாங்களா? சீக்கிரம் பொண்ணு తీసుకురండి. ఏమండి నాకు మేకప్ ఓకేవా? ఏంటి కొంచెం తూకలు కమ్మియా இருக்குது, అల్లి పూసికోండి. ஐயோ தெரியாம விழுந்துட்டேனே இந்த குடும்பத்துல. சரியான நாடக குடும்பம். வந்துட்டாங்களே, வாங்க 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 வாங்க. வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையை வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையை வெட்டுவேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. KR శ్రీనివాసులు நீங்க தானே? లేదప్పా, ఎన్టీ రామారావు గారు ఇల్లు. నైనా నేను రెడీ నైనా.
நீ உள்ள போடி. சார் இந்த பொண்ணு தான் இது பொண்ணு இல்லப்பா, பொண்ணு இல்லையா? பேய். லக 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 லக. எங்க வீட்டு பிள்ளை. நல்லவனுக்கு நல்லவன். லேட்டஸ்டா அண்ணன் ஒரு சிங்கம், அண்ணன் ஒரு புலி. அசரா புலி. சு அதெல்லாம் ஏன் பேசுற? அண்ணன் ஒரு பரதேசி. அண்ணா ஒரு புறம்போக்கு. உனக்கு பொண்ணு கொடுத்தா ஏன் கழுத்து போயிடும். பொண்ணு லேது மண்ணு லேது போட வெளியே. அண்ணே, கடைசியா ஒன்னு சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா நம்பி எந்த யூஸும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நானே தேட ஆரம்பிச்சேன். ஹலோ ஹலோ, நான் தான் ஆட்சியர் ஆறுமுகம் பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? அண்ணா நான் நாராயணன் பேசுறேனே. நாராயணனா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்தா? பேப்பர்ல பார்த்தனே. பேப்பர்ல பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, சினிமா ஹீரோயின் மாதிரி எல்லாம் பொண்ணுங்க வச்சுக்கலாமே. சினிமா நடிகையா? அதை விட மிஞ்சி போகல நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுங்கள்லாம். என்ன அது மாதிரி பொண்ணு தானே கல்யாணம் பண்ண ஆசைனே. பண்ணிடுவோம். பொண்ணு எப்படி இருக்கணும்னாக்கா சும்மா செக்க செவேன்னு அப்படியே மாம்பழ கலரு, அப்படி கொஞ்சமா ப்ரௌன், அப்படியே ஓரமா பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாம்பழ கலர்ல சிகப்பு ப்ரௌன், அதுல மிக்ஸ் பண்ண கருப்பு. அப்படிதானே வேணும். பண்ணிடுவோம். பண்றதானே நம்மளுடைய வேலையே. கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, எவ்வளவு செலவாலும் பரவாயில்லண்ணே. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையா? ஆனே அப்ப பணத்தோட வாங்க. சரிண்ணே, உடனே முடிச்சிருவோம் தம்பி. சூப்பர்ண்ணே. எப்ப கிளம்புறீங்க? இப்ப கிளம்புறேண்ணே. இப்ப வா. மோமன்களா பொண்ணா தர மாட்டீங்க? என்னடா பொண்ணு, பெரிய பொண்ணு, எல்லாருக்கும் வைக்கிறேன்டா ஆப்பு. நான் சென்னைக்கு போகிறேன், சும்மா அப்படி செம்ம ஃபிகரை கல்யாணம் பண்ணுறேன், வந்து இறங்குறேன், இந்த மூஞ்செல்லாம் கரிய பூசுறேன்.
அந்த மாதிரி உள்ள வந்து எங்களை காப்பாத்துங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டீங்க. ஐயா ஐயா நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வாங்கய்யா. நீங்க வாங்கய்யா. ஐயா மாறி வேணாம் மாறி மாறி நான் யாருன்னு தெரியும்ல. என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாறி. மாறி வேணாம் மாறி விட்டு மாறி மாறி. சம்பாதிச்சது அளவுக்கு அதிகமா இருந்தா ஆதரவு இல்லாதவங்களுக்கு கொடு. மாறி வேணாம் மாறி. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவனுக்கு கொடு. ஆனா நீ ஆடக்கூடாதுடா. மாறி வேணாம் மாறி விட்டு மாறி மாறி. உங்க அப்பா என்ன போடுறேன்னா நாம விட்டு மாறி மாறி. இப்ப தேடுவான்ல வர சொல்லு. வாங்கடா.